வந்து ஒரு ஒரு மனிதன், நான் ஒரு டீ கடை வச்சிருக்கிறேன். இவர் வந்து சாராய கடை நடத்துறாரு. நாங்க 2 பேரும் நண்பர்கள். இவர் வந்து என் கடையில வந்து டீ குடிச்சதுனால நான் அவர் கடையில போய் அவர் வைக்கிறது நான் குடிக்கணும்னு சொல்லலாமா? வித்தியாசம் இருக்குது. 2 பேரும் கடை தான் வச்சிருக்கிறோம். நட்பு தண்ணி இந்தாப்பா, நான் குடிக்கிற சாமான் எல்லாரும் குடிக்கிறது, நீ விற்கிற சாமான வந்து எல்லாரும் பயன்படுத்த முடியாது, அதனால மாட்டேன்னு சொன்னா இதுக்காக வேண்டி ஏன் சங்கடப்படணும்? ஒரு காரணத்தையும் சொல்றாரு. ஏப்பா, டீ வந்து எல்லாரும் குடிக்கலாம், நீ இதை போட்டு விற்கிறியே தேவையான்னு கூட உன்னை விமர்சிப்பாரு. அதை நம்ம படிப்படியா மாத்திக்கிற நினைக்கணுமே தவிர ஒரு நட்பு என்பதற்காக வேண்டி ஒரு செய்யற தவறுக்கெல்லாம் சேர்த்து உடந்தையா போறதுக்கு பிறகு நட்புன்னு சொல்ல முடியுமா? அது ஒண்ணு. நான் ஏற்கனவே சகோதரர் ஐயா கேட்கும்போது கூட சொன்னேன், இஸ்லாம்ங்கிறதுல ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது இஸ்லாத்துல, வளைஞ்சே கொடுக்கறது இல்ல. இஸ்லாம்ங்கிற ஒரு கொள்கையை சொன்னா அதுல உறுதியா இருக்கணும். எந்த ஒண்ணுலயும் உறுதி மனுஷனுக்கு முக்கியம். மனிதனுக்குரிய தனித்தன்மை அதானங்க, உறுதி தானங்க. நிலை இல்லாம இருக்கிறத குரங்குகள் சொல்றான். உதாரணமா, கிளைக்கு கிளைதாவுங்கிறது குரங்குடைய தன்மை. மனம் ஒரு குரங்குங்கிறான். அந்த மனம் ஒரு குரங்காவெல்லாம் இருக்கக்கூடாது. மனுஷ மனம் வந்து மனுஷனா தான் இருக்கணும். இவன் மனுஷ மனத்தை குரங்குங்கிறான். ஏன் குரங்குங்கிறான்? இதுவும் சரிங்கிறான், அதுவும் சரிங்கிறான், முரண்பாடுகளை எல்லாம் சரிங்கிறாங்க. நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு? ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், அதுவும் சரிதான். இல்ல இல்ல 3 இருக்க முடியும், அதுவும் சரிதாங்கிறான். அது எப்படி 2 சரி? இது சரின்னு ஒத்துக்கொண்டால் அது சரியில்லை. இவர் ஆண் சரிதாங்க, இல்ல பெண்ணுதான், சரிதான் சரிதான். இது என்ன? இது நான் என்ன எங்க கூட என்ன வைக்கிறது? இவர் ஆணுன்னு ஒத்துக்கிட்டா பெண்ணு இல்லைன்னு சொல்லுங்க, பெண்ணு ஒத்துக்கிட்டா ஆண் இல்லைன்னு சொல்லுங்க. 2 நேர் முரணா இல்லையா? ஒரு கடவுள் தான் மொத்த உலகத்துக்கு, அது ஒரு சித்தாந்தம். நிறைய கடவுள்கள் இருக்கலாம் என்பது ஒரு சித்தாந்தம். அது என்ன சித்தாந்தம்? இது அதை மறுக்குது, அது இதை மறுக்குது. இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டால் அது மறுக்கப்படுது, அதை ஏற்றுக்கொண்டால் இது மறுக்கப்படுது. 2 முரண்பாடுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆளுக்கு சிலவர் என்ன சொல்றாங்க? அதுவும் சரி இதுவும் சரிங்க. இது எப்படிங்க அதுவும் சரி இதுவும் சரிங்க முடியும்? 4 3 7 4 3 8 2 சரியா? ஒருத்தர் 4 3 7ங்கிறான், இன்னொருத்தர் 4 3 8ங்கிறான். கரெக்ட் கரெக்ட், 2 பேரும் சொல்றது கரெக்ட் தான். இது வந்து சரியான சிரிச்சு பாருங்க. அது மாதிரி உள்ளதா இது. இப்போ நீங்க வந்து டீ கடை சாராய கடை சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு இதை வச்சு டீ கடை சொல்றீங்க. இப்போ நான் வந்து எங்களை டீ கடை சொல்ல இல்லைங்க, அது இது சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, டீ கடை சாராய கடை ஊமையை சொன்ன உடனே நீ மாத்தி வச்சுக்கலாமேங்கிறாரு. நாங்க சொல்றது டீ கடையாவும் உங்க எது சாராய கடை இருக்க முடியாதுங்கிறாரு. அது நல்லதுதான். எது டீ கடை எது சாராய கடைங்கிறது எப்படி தீர்மானிக்கணும்னா அதனுடைய விளைவுகளால் தான் தீர்மானிக்கணும். ஓகே, அது நல்லதுதான். அது அப்படித்தான். நான் குருட்டாம்போக்குலையும் நம்ம நினைச்சிடக்கூடாது, இதுதான் டீ கடை இதான் சாராய கடை நினைக்க கூடாது. அவர் கேட்கிறபடி சிந்திச்சு தான் என்ன செய்யணும், எடுத்துக்கணும். எது டீ கடைக்கு ஒத்துக்கலாம், எது நான் சாராய கடை உங்களை புண்படுத்த சொல்லல, இது ஒரு உதாரணத்துக்காக தான். அப்ப விளைவுகளை பார்க்கிறோம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனை ஏமாத்த முடியல. அல்லாஹ் ஒரு கடவுளை ஏத்துக்கிறதுனால புரோகிதர் அங்க வரமாட்டாரு, புரோக்கர் வரமாட்டாரு, குண்டி எல்லாம் காசு போடுன்னு சொல்ல மாட்டாரு, தேங்காய் பூ பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டாரு. நான் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர், எங்கால வந்து உழுவுண்டு ஒருத்தர் வந்து உரிமை கொண்டாட மாட்டாரு. அங்க ஏத்துக்கிறதுனால என்னவாக, இதுல கொண்டே காணிக்கையை போடு, எனக்கு கொண்டா தச்சனையை கொடு, அந்த மாதிரி தேங்காய் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு வா, இதெல்லாம் செஞ்சுட்டு போன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இவரு சொல்றாரு, நேரவே நீங்க கடவுள்கிட்ட கேளுங்கிறாரு. அவர் சொல்றாரு, நேரெல்லாம் கேட்க கூடாது, ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லி அவர் தான் கேட்டு தருவாரு. இதான் நினைக்கிறோம். அங்க போனோம்னா நீங்களே நேர போய் நீங்களே மணி அடிச்சு நீங்களே மந்திரம் ஓதி நீங்களே கேட்டு வந்துட முடியுமா? முடியாது. அங்க போய் என்ன சொல்றாரு, நீ வரலாம், அங்க ஒரு ஆள் வச்சிருக்கு, ஒரு ஏஜென்ட் இருப்பார், அவர்கிட்ட வந்து நீ சொல்லி போடணும், அவரு மணி அடிச்சு அவர் கடவுள்கிட்ட பேசி உனக்கு தேவையில் வாங்கி தருவாருங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, நீ எப்ப ஏஜென்ட் எதுக்குப்பா, நீனே வா, அல்லாவே எனக்கு குழந்தைய கொடுன்னு கேளு, அல்லா தருவாருன்னு சொல்றாரு. அப்ப இதுல வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பிழப்பு நடத்துறாரு, இதுல வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பழப்பு நடத்த முடியல. இது 2ல எது சரின்னு நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். இப்படி பல வகை இருக்கா இல்லையா? உனக்கு இடைத்தரகர் தேவைப்படுது, உனக்கு இடைத்தரகர் தேவையில்லை, உன்னை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த முடியுது, இன்னொன்னு வச்சுக்கிட்டு ஏமாத்த முடியல. உன்னை என்ன செய்யுதுன்னா நாமளே உருவாக்கி கொண்டது நல்லா தெரியுது. இது இன்னொரு வேடிக்கையெல்லாம் பார்க்கணும். இந்த கடவுள்னு நம்ம சொல்லக்கூடிய உங்களுடைய வரலாறை அந்த மக்களே சொல்றாங்க. அதான் நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கடவுள்னு ஒரு பக்கத்துல சொல்லிக்கிறாங்க, கடவுள்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ற வரலாறு என்னன்னு பார்த்தா, கடவுளுக்கு மனைவி இருந்திருக்காங்க, கடவுள் மனைவியே இன்னொரு கடவுளுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு சொல்றாங்க. இல்ல மிகப்படுத்தி சொல்லல, இருக்கிற கதையில உள்ளது சொல்றேன். அதுல அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் நடக்குது, கடவுளுக்கு மத்தியில் யுத்தம்லாம் நடக்குது, ஒரு கடவுளுக்கு அடிபட்டு செத்து போயிடுறாரு, ஒரு கடவுள் ஜெயிக்கிறாருலாம் வரும்பொழுது என்னடா இது கடவுள்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு ஏமாத்துறாங்கிற மாதிரி அதுல தோணுது.
இதுல வந்து அல்லாவுக்கு கொண்டாட்டியும் இல்ல, யாரும் தூக்கிட்டு போகவும் இல்ல, அல்லாஹ் வந்து வேற ஆள் கொண்டாட்டி தூக்கிட்டு வரவும் இல்ல. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு இதா இருக்குது. இப்படி நிறைய அம்சங்களை நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டுக்கும் மத்தியில, மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில உள்ள வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி இந்த கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உலகத்தில் உள்ள தமிழ, மலையாளி, தலித்து, செட்டியார், முதலியார், இங்கிலீஷ்காரன், பிரிட்டிஷ்காரன் எல்லாரும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான் அப்படிங்கிற அந்த கடவுள். அந்த கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நெத்தில இருந்து வந்தது இந்த இவ்வளவு பேர், இவ்வளவு பேர் வந்து வயிற்றுல இருந்து வந்தாலும், இவ்வளவு பேர் தொடையில இருந்து வந்தாலும், இவ்வளவு பேர் காலில இருந்து வந்தாலும், நாளுக்கு இடம் இல்லாம பஞ்சமர்ந்து ஒரு ஜாதி அது ஒரு தனியா வந்தாலும், இப்படின்னு சொல்லி அதனால கடவுள் நெத்தில இருந்து பிறந்தவர் உயர்ந்தவர், அதுக்கு அடுத்ததுல இருந்து பிறந்தவர் 2வது நிலையில உள்ளவர், அதுக்கு அடுத்து வந்தவர் வந்து 3வது நிலையில உள்ளவர், அதுக்கு அடுத்து வந்தவர் 4வது நிலையில உள்ளதுன்னு சொல்லி மனிதர்களை ஒரு கடவுள் வந்து பேதப்படுத்துறாரு. இந்த கடவுள்கிட்ட போய் என்னப்பான்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. ஒரு ஜோடியை நான் படைச்சேன், ஒரு ஜோடி தான் படைச்சேன். அந்த ஒரு ஜோடிக்கு பல்கி பெருகின மக்கள் தான் நீங்க எல்லாரும். நீங்க மதத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி, மொழியால வேறுபட்டு இருந்தாலும் சரி, நிறத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி, கலாச்சாரத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி, தேசத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான். அப்ப அண்ணன் தம்பி ஒரு சாரார் சொல்லும் போது அண்ணன் தம்பியா சொல்றாரு இந்த கடவுள். அந்த கடவுள்கிட்ட போய் கேட்டா அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது, அவனுக்கு தனி மூலம், தனி எல்லாம் தனி, நீ தனி, பிறப்புலையே அவன் தனி. எப்படி ஆடு மாடு தனித்தனியா இருக்குதோ அதே மாதிரியாக பிறவிலேயே நீங்கள் வித்தியாசமா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப எதை எதுக்கு ஒப்பிடலாம்னு தம்பியை முடிவு பண்ணிக்கிறோம். நீங்களாக தீர்மானிச்சுக்கிறீங்க. தலைவர் அவர்களுக்கு 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பைபிள் வேதம் உருவானதுன்னு சொல்றாங்க. பைபிள்ல இருந்து தான் குரான் வந்ததுன்னு நான் தெரியும், ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த அல்லாஹ்வை நீங்க வந்து பிதான்னு சொல்றது ஒரு விருப்பம் உண்டு, அல்லான்னு சொல்றதும் உண்டு. அல்லான்னு சொல்றது வந்து பிதான்னு சொல்றதும் ஒரு குறிப்பிட்ட வழி உண்டு. தேவன் என்று கர்த்தர் நாங்க கிறிஸ்துவுக்குள்ள சொல்றதும் உண்டு. பட் இப்படி குறிப்பிட்டு பார்த்தோம்னா நாங்க தேவன் தான் வணங்குறோம்ன்றத நாங்க சொல்றோம், நீங்க பிதான் தான் சொல்றோம். இதுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே வித்தியாசம் இல்லையா? ரெண்டே ஒரே தானே. மதம் தானே வேற, கிறிஸ்துவ மதம் முஸ்லிம் மதம் தானே வித்தியாசம் வேற. இதுக்கு ஏதாவது வேற விதம் இருந்தா சொல்லுங்க. தம்பி ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவத்துல வந்து ஓரிரை கொள்கை அல்லாஹ் இருக்குது இல்லையா, இந்த அல்லாஹ் வந்து சில இடங்கள்ல கர்த்தர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கடவுளை கர்த்தர்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல தேவன்னு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல பிதான்னு சொல்லுவாங்க. அப்ப பேர் தான் பிதா தேவன் இருக்கிறத விட தேவனை நாங்கள் வணங்கும் பொழுது அல்லாஹ் வணங்குறது மாதிரி தானே, அவர் அல்லாஹ் தானே தேவன், ஒரு கடவுளை தானே நாங்க வணங்குறோம். பேர் தானே வித்தியாசமா இருக்கு. இஸ்லாத்துல அல்லாங்கிறீங்க, கிறிஸ்தவத்துல கர்த்தரு ஏகனாகிய ஒரே கர்த்தரு அப்படி சொல்லப்படுது. இதுல பெரிய மதம் தான் வித்தியாசப்படுது தவிர தெய்வம் வித்தியாசப்படலை ஏங்கிறாரு. கரெக்ட், 100% கரெக்ட் தான். ஏன்னா கர்த்தர்னு சொல்வது, கர்த்தர்னா சிருஷ்டிப்பவர், சிருஷ்டி கர்த்தா, அகில உலகத்தையும் படைத்தவர் அதுக்கு அர்த்தம். அது கர்த்தருங்கிறது அல்லாஹுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை தான். அல்லாஹ்வைத்தான் கர்த்தர்னு அவங்க சொல்றாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வித்தியாசம் எங்க வருதுன்னா, கர்த்தர்னு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய இலக்கணத்தை அவங்க மாத்திட்டாங்க. கர்த்தர்னு சொல்றாங்க வாஸ்தவம் தான், கர்த்தருடைய இலக்கணம் என்ன? அவருக்கு புள்ள இருக்கக்கூடாது, அதான் கர்த்தருடைய இலக்கணம். இயேசுங்கிறவரை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, கடவுளுடைய மகங்கிறாங்க, கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல ஒரு மனித பெண் வழியாக பிறந்த ஒருத்தரை, மனித சந்ததியில் ஆதாமுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தரை என்ன செய்யறாங்க, இவர் கடவுளுடைய குமாரன், கடவுளே தான். கடவுள் குமாரன், நம்ம கடவுள் தானே, கடவுளுடைய குமாரன் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் தானங்க. ஒரு ஆட்டினுடைய குட்டி வந்து ஆடு தானே, மாடா இருக்க முடியாதுல்ல. மனுஷன் போடுற குட்டி மனுஷன் தானே, கடவுள் போட்ட குட்டி கடவுள் தானே. அவங்க என்ன செய்யறாங்க, அவர் பிதா வந்து கர்த்தர் இருக்காரு, இயேசு யாருன்னு கேட்டா அவருடைய புள்ள. அவருடைய புள்ளன்னா அவங்க அம்மா யாரு, மரியம், மேரி. அது மேரிக்கு வந்து அந்த கர்த்தர் வந்து கணவன் மாதிரி, கர்த்தர் இருக்காரு, கர்த்தர் வந்து மேரிக்கு வந்து கணவன் மாதிரியா இருந்து அவங்க வழியாக பிறந்தவர் தான் இயேசுன்னு சொன்னால், இப்ப கடவுளுக்கு வந்து மனைவி தேவை என்பது அங்க வந்துருச்சு, கடவுளுக்கு மகன் உண்டுங்கிறது வந்துருச்சு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அதையத்தான் சொல்லுது, ஒரு அல்லாஹ் தான் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது, கர்த்தருக்கு மகன் கிடையாது, முகமது நபி மகன் கிடையாது. முகமது நபியை நாங்க மதிக்கிறோம்னா கர்த்தருடைய மகன் கிடையாது அவர். முகமது நபியுடைய அம்மா வந்து கர்த்தருடைய மனைவி கிடையாது. முகமது நபியுடைய அம்மா தனி, அப்பா தனியா இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் முகமது நபி. அவர் மனிதர் தான், கடவுள் தன்மை கிடையாதுன்னு சொல்றோம்.
இப்ப என்ன அங்க வருது? கிறிஸ்தவத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா, கடவுளுக்கு மகன் இருப்பதாக சொல்வதன் மூலமாக கடவுள் பலவீனமாகிறார். பலவீனத்தோட நிக்கல, கடவுளை வணங்குற மாதிரியே மகனையும் வணங்குறாங்க. கடவுளை வணங்குனா கடவுள் மகனை வணங்கலாம்ல. அப்ப இயேசுவை கர்த்தரை வணங்குற அதே மக்கள் இயேசு வணங்குறாங்களா இல்லையா? வணங்குறாங்க. மேரியை வணங்குறாங்க. 3 கடவுள் கொள்கையை உண்டாக்கிட்டாங்க. அதுல பல பகுதிகள் இருக்காங்க, பல இனமாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப அது மாதிரி ஒரு சாரார் கடவுள் ஒருத்தர் மட்டும் தான் வணங்கணும்னு சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா இவர் இயேசுவ கடவுளுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லுவாங்களா? அது சொல்றது இல்ல. கிறிஸ்தவர்கள் யாரும் சொல்றது இல்ல. கடவுளுக்கு கடவுளா படைச்சவனுக்கு மகன் வேணும்னு சொன்னாலும் அடிபட்டு போச்சுங்க. மகன் வேணும்னாலும் நம்மள மாதிரி அவருக்கு பலவீனமா இருந்திருக்காரு. கடவுள் பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறதுனாலதான் அது ஆட்சேபனைக்குரியது தவிர அவங்க சொல்லக்கூடிய கர்த்தருங்கிற வார்த்தையில எல்லாம் ஆட்சேபனை கிடையாது. கர்த்தருங்கிற வார்த்தையை நம்மளும் முஸ்லீம்களோட பயன்படுத்திக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு மனைவி மகன்கிற வரும்போது அங்க பிரச்சனை ஆகுது. அதான் சந்தேகத்துக்குரியது. பல கடவுளுக்கு வந்துடும் அப்படியே. அதுல இன்னொன்னு கேட்டிருந்தாரு, பைபிள்ல இருந்துதான் குரான் வந்தது. ஏன்னா பைபிளுடைய வருஷம் 2000 கிபி 2000 தான் நடக்குது. கிறிஸ்துவுக்கு பிறகு உள்ள ஆண்டு 2000 ஆச்சு. 1997 2000 தானே. இஸ்லாம் 1400 சில்லற வருஷம் தான் ஆகுது. அப்ப இஸ்லாம் பிந்தி வந்திருக்கு, நபிகள் நாயகம் பிந்தி வந்திருக்கிறாங்க. பைபிள்ல இருந்துதான் இந்த குரான் வந்தது என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். முந்தி வந்ததுல இருந்து பிந்தி குரான் வந்ததுனால அது காப்பின்னு சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டா 2 காரணம். ஒண்ணு, நபிகள் நாயகத்துக்கு எழுத படிக்க தெரியாது, அரபு மொழி பேச மட்டும் தெரியும். அதனால விளங்கிக்கணும். அரபு மொழி தெரியும், பேசத்தான் தெரியும். அவர் எங்கேயும் போய் படிச்சவர் கிடையாது, எழுதவும் தெரியாது அவருக்கு. அந்த மாதிரியான ஒரு தாய் தந்தை எல்லாம் இழந்து அனாதையா வழங்கப்பட்டவர். அதனால அந்த அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படல. இந்த சமுதாயத்துக்கு அது மாதிரியா தெரியாது. அரபு மொழியே தாளம் போடக்கூடிய நிலையில இந்த பைபிள் என்பது அப்போதெல்லாம் அரபு மொழியில மொழிபெயர்க்கப்படல. பிற்காலத்துல பிரிட்டிஷார்கையில இந்த சாம்ராஜ்யம் எல்லாம் வந்த பிறகு, காசு ஒழிச்ச பிறகுதான் எல்லா மொழிகள்லையும் அது மொழிபெயர்க்கப்பட்ட ஆரம்பிச்சிச்சு. தவிர அதுக்கு முன்னாடி லத்தீன்ல தான் நினைச்சு அந்த பைபிள் இருந்தது. எபிரேய மொழியில இருந்திருக்குது, ஹிப்ரு மொழியில, ஹிப்ருன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்திருக்குது. அந்த மொழியில இருந்த பைபிளை போய் இவர் போய் படிச்சுட்டு வர்ற அளவுக்கு என்ன இல்ல, இவருக்கு நெருக்கத்தை விட முரண்பாடுதான் அதிகம் இருக்குது. பைபிளையும் குரானை எடுத்து பாத்தீங்கன்னா, பைபிள்ல சொல்லப்பட்ட சில கருத்துக்களை இஸ்லாம் சொல்லி அதை மறுக்குது குரான். மறுக்கிறதுக்காக நீங்க சொல்லும் பொழுது காப்பின்னு சொல்ல முடியாது. உதாரணமா இந்திரா காந்தியை பத்தி ஒரு ஆள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பேச்சுக்கு உதாரணத்துக்காக வேண்டி கண்ணா பின்னாடி திட்டி ரொம்ப கேவலமா எழுதியிருக்கிறார். 1960 எழுதிவிட்டார். 70 நான் எழுதுறேன் ஒரு புத்தகம். இந்த மாதிரியாக இந்த புத்தகத்துல பக்கம் 18 சொல்லப்பட்டிருக்கிறது, அது தவறுன்னு நான் விமர்சிக்கிறேன். ஒரு ஆள் முந்தி எழுதின புத்தகத்துல இந்த காப்பி அடிக்கப்பட்டுச்சு பாரா, காப்பி அடிக்கப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா அவர் குறை சொல்லி இருக்கிறாரு, நான் அந்த குறையை நிவர்த்திக்கிறதுக்காக பிந்தி எழுதுறேன். எழுதுனது பிந்தியா இருக்கிறதுனால முந்தி எழுதனுடைய காப்பின்னு நீங்க சொல்லக்கூடாது. எப்படி வித்தியாசப்படுதுன்னு கேட்டா, பைபிள்ல இயேசுவை தவிர எல்லாரையும் அவன் வேண்டு சொல்லப்படும். இயேசுக்கு ஒரு ஆள் தான் அவருங்க. சாலமனுக்கு அவன் தான், ஆதாமுக்கு அவன் தான். ஆதாம் இருக்கார முதல் மனிதர், அவரையும் பைபிள் இப்படித்தான் சொல்ல, அவன் இவன் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஆள் கர்த்தருக்கு மட்டும்தான் இரு, இயேசுக்கு மட்டும்தான் இரு, பாக்கி எல்லாம் இன்னுதான். எவ்வளவு பெரிய மகானா அது ஆபிரகாமாவே இருந்தாலும் சரிதான், அவருடைய தாத்தாவும் சொல்லப்படக்கூடிய டேவிட்டாகவே தாவீதாக இருந்தாலும் சரிதான், எல்லாம் அவன் தான். இப்ப பைபிள் என்ன பண்ணுதுன்னா, இயேசுவை உயர்த்துறோங்கிற பேர்ல அதுக்கு முந்தி வந்த நல்லவர்களை எல்லாம் ரொம்ப கொச்சையான கேவலமான வார்த்தைகளால விமர்சனம் பண்ணுது. எப்படி விமர்சனம் பண்ணுது? பெத்த மகளோடவே ஒரு தீர்க்கதரிசி கூடி இருந்தாரு அப்படின்னு சொல்லி லோத்துங்கிற தீர்க்கதரிசியை பத்தி பேசும் பொழுது மகளோட சேர்ந்து கூடி வாழ்க்கை நடத்தினாராம், குழந்தை பெற்றார்னு சொல்லி அப்படி சொல்லுது பைபிள். குர்ஆன் அதை மறுக்குது. ஏப்பா, இறைவனிடமிருந்து தீர்க்கதரிசியா வந்தவர் இப்படி எல்லாம் செய்திருப்பாரா? இப்படி நல்ல மனிதர்கள் இப்படி செய்ய முடியுமா? இயேசுவை உயர்த்தணும்னு சொல்லி ஏன் அவர்களை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க என்று இஸ்லாம் கேட்குது. அதே மாதிரி சாலமோனை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, தாவீதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, சாலமோன் தாவீதுடைய மகன். எப்படி மகன்? எப்படி மகன்னா, உரியாண்டு ஒரு ஆளு தளபதியா இருக்காரு தாவீதுட்ட.